சண்டேவோட சைடு எஃபெக்ட்ட தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வணக்கம் நண்பர்களே! இது நான் 6 பேக்ஸ்க்கு அப்புறம் எபிசோட் 8. சண்டே போட்ட ஒர்க் அவுட்டுக்கு இன்னைக்கு ரொம்ப லேட்டா தான் எந்திரிச்சோம். இனிமேல் ரன்னிங் போக முடியாதுன்னு முடிவெடுத்து ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. நண்பர் நம்ம ஜிம்முக்கு பக்கத்து ஜிம்மு. அதனால போற வழில அப்படியே டிராப் பண்ணி விட்டு போறேன்டாரு. ஜிம்முக்கு போய் வீட்ட பார்த்தா கொஞ்சம் மன உளைச்சல். அத பத்தியெல்லாம் கவலைப்படாம ஒர்க் அவுட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தூக்குறது என்னமோ 5 கிலோ, 7 கிலோ தான். ஆனா மூஞ்சி மட்டும் 300 எக்ஸ்பிரஷன் காட்டுது. அது ஏன்னு தான் எனக்கு இன்னுமே புரியல நண்பர்களே. வெற்றிகரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நண்பர் போற வழில பிக்கப் பண்ணாரு. புரதச்சத்து வாங்கணும்னு சொன்னேன். அப்படியே ஒரு கடையில ஸ்டாப் பண்ணாரு. அங்க கொஞ்சம் புரதச்சத்த பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. காலை உணவுக்கு முட்டைய வேக வச்சாச்சு. அது வேகுற நேரத்துல சைஸா கொஞ்சம் ஓட்ஸ சாப்பிட்டுட்டு அப்படியே சிக்கன மேரினேட் பண்ணி வச்சுட்டு வந்தா முட்டை வெந்துருச்சு. அதோ ஒரு போர்ட போட்டுட்டு அடுத்த வேலைக்கு ரெடி ஆயாச்சு. அது ரொம்ப முக்கியமான வேலை. அதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர பண்ணிட்டு அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் அந்த வேலை. டிராகன் பால் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அதனால மறுபடியும் பார்த்துட்டு இருந்தேன். மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணலாம்னு போனேன். சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா இருந்துச்சு. அப்படியே தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். அருமையான சாப்பாடு. அதை முடிச்சுட்டு எடிட்டிங் வேலை ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் எடிட்டிங் பண்ணியிருந்தேன். அப்படியே பாத்திரம் கழுவ ஞாபகம் வந்துருச்சு. சரி டக்கு டக்குன்னு எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டு மிச்சம் இருந்த எடிட் வேலையும் முடிச்சுட்டு புஷ்அப் சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புஷ்அப் சேலஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது இன்னைக்கு ரன்னிங் போலான்ட்டு. குடுன்னு ரன்னிங் கிளம்பிட்டேன். இவர்தான் ஏரியா லோக்கல் கையே உனக்கு சொல்லிக்கோங்க. அப்படியே ஒரு 15 நிமிஷம் குடுன்னு ஓடிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரப்ப அண்ணன் கடையில ஒரு பொடி தோசை அமுக்கமா போட்டு சேட்டா கடைக்கு வண்டியை விட்டாச்சு. வழக்கம் போல பாலை குடிச்சு நாளை முடிச்சாச்சு. நீங்களே ஏதாச்சும் பண்ண முயற்சி பண்ணுங்க நண்பர்களே.